அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமதான் பிறை 16வது தராவீக நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய நடு பாதியில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படிதானே? கரெக்டா 15 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 15 நாட்கள் நம்மளிடத்துல இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நடு பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு சில சிந்தனைகள் நிறைய ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா மனிதன் சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், ஒரு திருப்பு முனை, அப்படிதானே? ஒரு திருப்பு முனை வரும்பொழுதே நம்ம திருந்திக்கிறோம். திருப்பு முனை வரும்பொழுதே திருந்திக் கொள்வதுதான் மனிதனுடைய நல்ல ஒரு இயல்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லி காட்டுவாங்க. 2 நாட்கள், ஒரு முக்மீனுடைய 2 நாட்கள் சமமாக இருக்காது. உங்களுக்கு புரிய முடியுதா? ஒரு முக்மீனுடைய 2 நாட்கள் சமமாக இருக்காது. நேற்று போல இன்னைக்கு என்ன செய்யாதா இருக்காது, இன்று போல நாளை இருக்காது. ஒரு முக்மீனுடைய நாட்கள். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு மனிதன் ஒரு இளைஞன் இடத்துல 20 வயது நிறைந்த ஒரு இளைஞன் இடத்துல போய் பேசி பாக்குறோம். அந்த இளமை பருவத்துல என்னென்ன செய்வான்? சில நேரம் துருதுருப்பா இருப்பா, சில நேரம் என்னன்னா எப்பயும் போல ஜாலியா இருக்கிறது, எந்த ஒரு எதிர்காலத்தை குறித்தோ ஒரு படிப்பை குறித்து யோசிக்காம அப்படியே இருக்கிறா. அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே இளைஞர் இடத்துல நம்ம பேசி பார்க்கும் பொழுது ஒரு மாற்றமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது முக்மீனுக்கு ஒரு அடையாளமே கிடையாது. சில மனிதர்கள் இருப்பாங்க, சுபஹானல்லாஹ், 20 வயசுல சும்மா சாதாரணமா இருப்பாங்க. ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய மாற்றம் பயங்கரமா இருக்கும். நல்ல பொருளாதாரத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி, அறிவிலையும் சரி, நல்ல ஒரு நேரத்துல ஒரு மாற்றத்தை காண்பார்கள். சுபஹானல்லாஹ். அப்ப ஒரு மனிதன், ஒரு முக்மீனுடைய 2 நாட்கள் சமமாக இருக்கவே இருக்காது. அப்போ அல்லாஹு தஆலா நடு நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை யோசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இதை நம்ம ஏற்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமே வரக்கூடிய ரமதானிலும் சரி, இனிமே வரக்கூடிய மாதங்களிலும் சரி, இன்ஷா அல்லாஹ் இனிமே வரக்கூடிய நம்மளுடைய ஆயுள் காலங்களிலும் சில மாறுதல்களை நாம் இன்ஷா அல்லாஹ் உணர வேண்டும். சில நேரத்துல பாவங்கள் செய்து கொண்டு இருப்போம். அந்த பாவம் ஏதாவது ஒரு பாவம், நிறைய பாவங்கள் எல்லாமே முழுக்க பாவத்தோடு நம்மளுடைய கலந்த வாழ்க்கைனா கிடையாது. சில நன்மைகள் சில பாவங்கள் கலந்துதான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சில பாவங்களை கைவிடக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டா, ஒரு திருப்பு முறையாக இந்த நாட்களை நம்ம யோசிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இப்படித்தான் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதருடைய வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அந்த மனிதர் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட், அவங்களுடைய திருப்பு முனையின் பொழுது எப்படி அவங்க திருந்தி இந்த உலகத்துக்கு வாழ்ந்தாங்க, நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா அவர்களுடைய வரலாறு சொல்லிடுவோம். பஸராவில் வசித்துக் கொண்டிருந்த மாலிக் இப்னு தீனார் என்கின்ற ஒரு தாபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாலிக் இப்னு தீனார் சுப்ஹானல்லாஹ், நல்ல ஒரு இறை நேசர், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்ட மனிதர். ஆனால் அந்த இறை நேசமும் இறை அச்சமும் இறைவனுக்கு நெருக்கமான ஒரு அடியாராக இருந்தது எப்ப அப்படின்னு சொன்னா, அவருக்கான ஒரு வாய்ப்பு வரும் பொழுது, அவருக்கான ஒரு திருப்புமுனை வரும் பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே மாறுது. அதுக்கு முன்னாடி இபாதத் கிடையாது, இறையச்சம் கிடையாது. மாலிக் என்றாலே மது பாட்டிலை கையில் பிடித்து கொண்டுதான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. மது பாட்டில் கையில் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ரா நாட்டுல ரொம்ப ஃபேமஸ் அவர். அப்படிதான் 24 மணி நேரமும் மது பிரியராகவே, மதுவில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா சில மாறுதல்களை என்ன செய்யறான், ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த மனிதர் என்ன செய்யறாரு, மாலிக் இப்னு தீனார் என்ன செய்யறார், ஒரு அடிமை பெண்ணை உரிமை விலக்கி வாங்கி அந்த அடிமை பெண்ணையே திருமணம் முடிச்சுக்கிறார். அந்த அடிமை பெண் மூலம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு பெயர் ஃபாத்திமா. அது எவ்வளவுதான் குடிகாரராக இருந்தாலும் பெண் குழந்தையின் மீது அவ்வளவு நேசம், பாசம். வீட்டுக்குள்ள வந்தாலே அந்த பெண் குழந்தையோடு நல்லா விளையாடுறது, போதையில தான் இருப்பார். இருந்தாலும் என்ன செய்வாராம், நல்ல அந்த பெண் குழந்தைன்னா அவ்வளவு ஒரு விருப்பமா இருப்பார். சுபஹானல்லாஹ். 1 வயது குழந்தை என்ன செய்யும் தெரியுமா, உள்ள வரும் பொழுதே அவர் சில நேரம் மது குவளைகளோடு தான் என்ன செய்வாராம், உள்ள வருவாராமா. அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ள வரும் பொழுதே அந்த ஊரை கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளை என்ன செய்யுமா, அந்த குவளையை தட்டி விட்டுட்டு ஒரு சில நேரம் தட்டி விட்டுட்டு தன்னுடைய தந்தை இடத்துல விளையாடக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அப்ப கூட தன்னுடைய பெண் பிள்ளையின் மீது கோபம்லாம் பட மாட்டார். ஏன்னா அவ்வளவு பாசம்.
எவ்வளவு பிரியமா இருந்தாலும், மது மேல பிரியமா இருந்தாலும் மதுவுக்கு மேல தன்னுடைய மகள் மீது பிரியம். சுபஹானல்லாஹ். அப்ப இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாட்கள் கலக்குது. அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே மதுவிலேயே கடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அல்லாஹு தஆலா ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிறான். 2 வயது அந்த பெண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு. எப்பொழுதும் போல பாத்தீங்கன்னா இப்போ வெளியில நல்ல ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு, தள்ளாடி கொண்டு வருகிறார். எப்பொழுதும் போல மகளோடு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க 2 வயது சிறுமி ஃபாத்திமா. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகள் அப்படி என்ன செய்வோம், தூக்கி கொஞ்சுவோம் இல்லையா? இப்படி கொஞ்சி இப்படி தூக்கி போட்டு விளையாடக்கூடிய காட்சியில நம்ம பாக்குறோம். அவர் என்ன செய்யறாரு, தூக்கி போட்டு தடுமாறி பிடிக்காம கீழே விட்டுட்டாரு. மகாதல்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா இப்படித்தான் சில சோதனைகளை கொடுத்து நமக்கான புத்தியை சரி செய்வான் இன்ஷா அல்லாஹ். சில சோதனைகள் இப்படிதான் கொடுப்பாமா, அதெல்லாம் நான் இப்படியான சோதனைகள் வரக்கூடாது. ஆனா இருந்தாலுமே அவருடைய பாவங்கள் அவ்வளவு நிறைய பாவங்கள். இப்ப என்ன செய்து அப்படியே கை நழுவி அந்த குழந்தை கீழே விழுந்து தலையில அடிபட்டு அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடுது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரால் மறக்கவே முடியல அந்த தருணத்தை. ஐயோ, என் பிள்ளைய நானே கொன்னுட்டேனே, ஃபாத்திமான்னு சொல்லி அழுகிறாரு, ஏங்குறாரு, கதறாரு. அவரால் அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. இன்னும் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதிகமா அதை மறக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, விழிக்கிறாரு. தாங்க முடியாத சோதனை. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா என் பிள்ளை என் பக்கத்திலே இருக்குமே, என் பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரே கவலை, கஷ்டங்கள் அதிகமாயிடுச்சு. கரெக்டா ஷஅபானுடைய 15வது நாள் அல்லாஹ் தஆலா எப்படி நடுப்பகுதிங்கிறது இதுதான். சுபஹான, ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குறான் பாருங்க. ஷஅபானுடைய 10 ஷஅபான், நமக்கு நம்மளுடைய பாஷை சொல்லணும்னா பராஅத் இரவு. அந்த நாள்ல வியாழக்கிழமை மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்களா, நல்ல தொழுகிறதுலையும் இபாதத்திலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வரலாறு சொல்றார். நான் அன்றைய நாள் இஷா தொழுகாமல் மது போதையில் மூழ்கி தொழுகையே மறந்து நான் என்ன செஞ்சேன், என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளையை நினைத்து கவலை கொண்டு நான் தூங்கி கொண்டிருந்தேன். என்னுடைய கனவில் என்னுடைய தூக்கத்தில் ஒரு கனவு. அந்த கனவு தான் அல்லாஹு தஆலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த கனவுல பாத்தீங்கன்னா அவருக்கு கியாமத் நாள் வந்துருச்சான். சுப்ஹானல்லாஹ். நமக்கெல்லாம் சில நேரம் கனவு வரும், ஏதாவது ஒரு பெரிய டிஃப்ரெண்டா, நம்ம இங்க இருப்போம் அமெரிக்கா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வரும் அப்படிலாம் இருக்குது இல்லையா? அப்படி கியாமத் நாள் வந்துருச்சான். பயங்கரமா மக்கள் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மாலிக் இப்னு தீனாரும் ஓடுனா இவரை மட்டும் ஒரு பெரிய மிருகம், அது டிராகன் மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான மிருகம்னு வச்சுக்கிறோமே, அந்த மிருகம் துரத்தி கொண்டே வந்தா இவர் ஓடுறாரு, பயந்துகிட்டே ஓடுறாரு. ஓடும் பொழுது அதுக்கு அவருடைய ஓட்டத்திற்கு எதிர ஒரு வயதான ஒரு ஷேக், ஒரு தலைவர், ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு பெரியவர் அவரிடத்துல இந்த மாலிக் இப்னு தீனார் என்ன செய்யறாரு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னால உதவி செய்ய முடியாத அளவுக்கு நான் பலகீனமா இருக்கிறேன், அதனால என்னால ஒன்னும் செய்ய முடியாது, நீ என்ன செய்ய, நீ ஓடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப மறுபடியும் அதே அந்த பெரியவருக்கு முன்னாடி மறுபடியும் அந்த மாலிக் இப்னு தீனார் கடக்கும்போது இப்படியே கேட்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடாதா, இப்படி நின்று பார்த்து கொண்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதே பதில், என்னால் பலகீனம் ஆயிட்டேன், நான் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது, ஒண்ணு செய், நீ என்ன செய்யினா அந்த ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலைக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த மிருகம் துரத்த மாலிக் இப்னு தீனார் ஓட, இதெல்லாம் கனவுல நடக்குது. ஓட அந்த மலை கிட்ட வந்தா அந்த மலை குன்றுல இருந்து குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் அழகா இறங்கி கொண்டு வந்த உடனே, ஐயோ நான் மாலிக், என்னை காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு சொன்னா ஃபாத்திமா, அந்த 2 வயசு குழந்தை, யா அபத்தி, என் தந்தையே அப்படின்னு சொல்லி அழகா ஓடி வருது. சுப்ஹானல்லாஹ். அவருக்கு அப்படியே அந்த கனவுல அவ்வளவு சந்தோஷம், அப்படியே சொல்ல முடியாத சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ். வந்த உடனே அந்த குழந்தையை அப்படியே கையில எடுத்து முத்தமிட்டு அணைத்து கொண்டு தன்னுடைய மடியில் வைக்க, அந்த குழந்தை சின்ன பிள்ளை எப்படி என்ன செய்யும், விளையாடும் இல்லையா, தன்னுடைய தாடையில, அதாவது தன்னுடைய தந்தையின் தாடையில அடித்தடித்து என்ன செய்தான், விளையாண்டா அந்த கனவுல அந்த 2 வயசு பிள்ளை தெளிவா பேசுது. அல்லாஹ், என் தந்தையே, நீங்க உங்களுக்கு இப்படியான நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்குது அந்த பிள்ளை. உங்களுக்கு பின்னாடி மிருகம் துரத்திட்டே வந்துச்சுல்ல, அதுதான் நீங்கள் செய்த பாவம் அதிகமாயிடுச்சு. அல்ல, என்னுடைய தந்தையை, அருமை தந்தையே, ரொம்ப பாவம் அதிகமானதால உங்களுடைய அந்த பாவம் உங்களுக்கு விடாம திரட்டி கொண்டு இருக்கு. ஒரு வயதான ஒரு பெரியவரை பாத்தீங்கல்ல, அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னார்ல, அவர் யாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்த சில நன்மைகள். நம்ம அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சில நன்மைகள் சில நேரம் நம்மளை காப்பாற்றுவதற்கு பலகீனப்பட்டு இருக்கும்.
கொஞ்சம் நன்மை செஞ்சிருப்போம், அதை வச்சு ஒண்ணுமே என்ன செய்ய ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்படித்தான் சில சில நன்மைகள் நீங்க செஞ்சதுனால அது பலகீனமாயி உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையில இருக்குது. அதனால என் அருமை தந்தையே, நல்ல முறையில் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்வான் இல்லையா, அலம் யஅனினில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்களே, இறைவனை அஞ்சி உள்ளம் திருந்த உங்களுக்கு நேரம் வரவில்லையா? இந்த வாசகம் நிறைய மனிதர்களை மாற்றி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இறைவனை அஞ்சி உள்ளம் திருந்த உங்களுக்கு நேரம் வரவில்லையா? இந்த வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கான் இல்லையா? என் அருமை தந்தையே, இனியாவது நல்ல முறையில் நீங்க என்ன செய்யுங்க, திருந்தி வாழுங்க அப்படின்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் கனவுகள் கலையுது. ஷஅபானுடைய வெள்ளிக்கிழமை, ஃபஜ்ருடைய காலை, சுப்ஹானல்லாஹ் டேர்னிங் பாயிண்ட். அதுதான் திருப்பு முனையாக அவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு இரையச்சம் இல்லாத மனிதரை இரையச்சத்தோடும், தக்வா அல்லாஹுக்கு எந்த ஒரு இபாதத்தும் செய்யாத மனிதரை இபாதசாலியாகவும் மாற்றக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு. மறுநாள் காலையில சுபுகு தொழுகையில அழகா குளிச்சுட்டு முதல் முறையாக பள்ளிக்கு தெளிவான ஒரு அறிவோடு, எப்பொழுதும் போதையில் இருக்கக்கூடிய நிதானம் தளர்ந்த அந்த மாலிக் இப்னு தீனார் இப்பொழுதுதான் இறைவனுக்கு முன்னால் அவனுடைய சன்னிதானத்திற்கு போய் தொழுகிறாராம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னாடி அவர்களுடைய வாழ்க்கையே பயங்கரமா புரட்டி போட்டுருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹிஃபுல் குர்ஆனை மனனம் செய்து, அந்த குர்ஆனை மனனம் செஞ்சதுனால ஹிஃபுல் மதரசா அவரால் உருவாக்கப்பட்டு, அந்த மதரசாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸுவை என்ன செய்வாங்க, தன்னுடைய மாணவர்களுக்கு ஓதி காட்டி கொண்டிருப்பார். ஓதி காட்டி கொண்டிருக்கும் பொழுது சில சில மறதிகள் ஏற்படுமா, அந்த வேர்டு விட்டுருவாரு, நம்மள மாதிரி வேர்டு விட்டுருவாரு. சில மறதிகள் ஏற்படும் பொழுது அந்த மாணவர்களிடத்துல சொல்லுவாங்களா, நான் முன் செய்த பாவம் தான் இப்பொழுது எனக்கு அந்த மறதியை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் இப்னு தீனார் சொல்லுவாங்களா. சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய வரலாறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய நடு நாட்களில் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு தஆலா சில திருப்பு முனைகளை கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை வளமாகவும் சிறப்பாகவும் பாவங்களற்ற வாழ்க்கையாக, இறைவனுக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையாக, இறைவனுக்கு பிடித்தமான அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அருள் புரிவானாக. ஆமீன். அகுல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.